பல 100 ஆண்டுகள் பின்னால கொண்டு போனா என்ன வரும், பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னால கொண்டு போனா யோசிச்சு பாருங்க. சாதியமும் வர்ணாசிரமும் தான் வரும். அதை திருப்பி மெய்ப்பிக்க கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சிகள் தான் இது எல்லாமே. 1000 வருஷத்துக்கு பின்னால போகணும், இந்தியா கிரேட்டா 1500 வருஷத்துக்கு பின்னால போகணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருப்பினா. 1500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாதியம் தலைவிரித்து ஆடிய காலம். அன்று இந்திய மக்கள் 100க்கு 90 பேர் அடிமைகளாகவும் கிட்டத்தட்ட நாய்கள் போல நடத்தப்பட்டார்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் வாக்கு போட்டு மக்கள் ஏமாந்த மக்கள் வாக்கு போட்டு உங்களை ஆட்சியில வச்சிருக்காங்க, முடிஞ்சா நல்லாட்சி கொடுங்க. தண்ணியில அடிச்சுட்டு போகாத பிரிட்ஜு, தண்ணியில கரைஞ்சு போகாத டிராம், இடிஞ்சு விடுற மாதிரி கட்டிட்டு இருக்கிற குகைகள், இதெல்லாம் பண்ணாம நீங்க கேவ் டனல்ஸ் இதெல்லாம் பண்ணாம நீங்க கொஞ்சம் முடிஞ்சா நல்ல உங்க ஊர்களை செய்யுங்க. எங்களுக்குள்ள வேலைகள் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெரிய ரேப் கேஸ் நடந்துச்சு. அது அப்ப பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் செங்கர்னு ஒருத்தர் மேல நடந்துச்சு. ரேப் பண்ணவங்களோட விட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருந்தவங்க மத்தவங்களை கொண்டு சாட்சி கொடுத்தவங்க மேல காரை ஏத்தி இப்படி எல்லாம் கொடுமை நடத்தினவர் அவர் அப்புறம் பதவி விலகிட்டாங்கன்னு பேசுவாங்க. நடத்தி இன்ன வரைக்கும் அந்த குடும்ப ஆபத்துலாம் இருக்கிறது, இப்ப செத்து போயிட்டாங்க. சாட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. யார் ஒரு பிஜேபியோட எம்எல்ஏ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கணும். பொதுவாக தேர்தலே பார்த்துட்டு இருக்க நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திருவாய் மலர்ந்து சொல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மும்மொழி கொள்கை ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. ஏன் தேவையில்லாம இன்னொரு மொழியை நம்ம படிக்கணும்? அந்த நேரத்தை, அதற்கு பிள்ளைகள் செலவிடும் நேரத்தை அறிவியலோ கணிதம் சார்ந்த விஷயங்களோ படிச்சு நாம் நம்மளோட மூளையை வளர்த்து கொண்டு சைனா போன்ற நாடுகளோடு நம்ம கம்பீட் பண்ணி போக வேண்டிய சூழலில் இருக்கும்போது இப்ப தேவையில்லாம இன்னொரு மொழியை படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய திருவாய் மலர்ந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதாவது உங்களுக்கு இந்த கிரீன்விச் மெரிடியன் தெரியும், GMT. இந்த கிரீன்விச்ங்கிறது இங்கிலாந்துல இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட டைம் எல்லாம் கிரீன்விச் மெரிடியன் காமிச்சுதான் கிரீன்விச் மெரிடியனோட 1 மணி நேரம் கூட, கிரீன்விச் மெரிடியனோட 5 மணி நேரம் கூட, 1 மணி நேரம் கம்மி. அப்படி இந்த கிரீன்விச் மெரிடியன்னா உலகத்தோட அந்த ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க. அது கிரீன்விச் பாஸ் பண்ணி போறதுனால கிரீன்விச் மெரிடியன் டைம். இப்போ திருவாய் மலர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கணும். நாட்டிற்கு எது தேவையோ, மக்களை இன்றைக்கு இருக்க மக்களை எப்படி முன்னேற்றி கொண்டு போறோம் அந்த தேவையான காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு பின்னாடி, 1500 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி கொண்டு போய் நம்மளை ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ப்ரைட்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு போலியான ஒரு பெருமையை கொடுத்து நம்மளை வாழ வைப்பாங்க. இந்த போலியான பெருமையை எந்த சமுதாயத்துக்கும் முன்னால கொண்டு போகாது. என்ன சொல்றாரு, கிரீன்விச் மெரிடியன் டைம்லாம் இருக்கக்கூடாது. அழகா ஒரு காலத்துல உலகத்துல உஜ்ஜயினை பேஸ் பண்ணி தான் டைம் பார்த்தாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. யாருக்கு அது என்ன உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. உஜ்ஜயினை பேஸ் பண்ணி தான் டைம் பார்த்தாங்க. அதனால மகாகால் டைம் ஒண்ணு கொண்டு வரணும். அந்த மகாகால் டைம் வச்சு தான் கரெக்டா சொல்லணும். கிரீன்விச் மெரிடியன் டைம் இருக்கக்கூடாதுன்றார். அதை யார் டிசைட் பண்றது? கிரீன்விச் மெரிடியன் டைம் இருக்குமா இருக்கக்கூடாதுங்கிறது நீங்க டிசைட் பண்ண முடியாது. அது உலகம் முழுசும் சேர்ந்து டிசைட் பண்ண விஷயம் கிரீன்விச் மெரிடியன் டைம். அது இங்கிலீஷ்காரன் கிரீன்விச் மெரிடியன் டைம்னு புடிச்சு போயிட்டான், காலோனியல் இம்போல்ஸ் நம்ம மேல பண்ணிட்டு போயிட்டான்னா, கிரீன்விச் மெரிடியன் டைம்ங்கிறது மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். அது இந்தியாவோட டைம் கிடையாது. இந்தியாவோட டைம் IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரிங்களா? கிரீன்விச் மெரிடியன் டைம்ங்கிறது உலகம் முழுசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்க எப்படி மகாகால் டைமா மாத்துவீங்க? உங்களால முடியாது. இந்த ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியாம இந்தியாவோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரா நீங்க இருக்கிறீங்க. அதை மாத்தணும்னா உலகம் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒத்து மாத்தணும். நீங்க முதல்ல சொல்ற விஷயமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உலகம் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கு மட்டுமே தெரியும். எப்படி கவ்யூரினை குடிச்சா கேன்சர் நீங்க குணமாகும் சொல்றீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சரி, நீங்க அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை நீங்க உஜ்ஜயினுக்கு மாத்திக்கங்க. அந்த ISTன்னு சொல்ற அந்த டைமை நீங்க சரி இப்ப அலகாபாத் பிரயாகோட வருதுன்னு நினைக்கிறேன். அலகாபாத் அதை நீங்க பிரயாக்னு மாத்திட்டீங்க, அதோட பாஸ் பண்ணி வருது. நீங்க அதை கொஞ்சம் மாற்றி நீங்க உஜ்ஜயினுக்கு கொண்டு வரலாம். அது உங்கள் உரிமைக்குள்ள விஷயம். நீங்க அதை செய்யறது யாரும் எடுக்க முடியாது. ஆனா கிரீன்விச் மெரிடியன் டைம் மகாகால் டைமா மாத்திர உரிமை உங்களுக்கு கிடையாது. இதை முதல்ல கத்துக்கிட்டு நீங்க மைக்க பார்த்தோன்னு எதுவும் பேசுறாங்க. இதுக்கு ஒரு செமினார் வேற, மகாகால் டைம் டிபேட்னு. அப்போ அறிவியலும் மக்களுடைய கல்வித்தரமும் எங்க போயிட்டு இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். மக்களோட கல்வித்தரம் நீங்க உலகம் முழுசு ராக்கெட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கோமுத்ராலையும் இதுல இது வருமா 5000 வருஷத்துக்கு மேல நாங்க ராக்கெட் விட்டோம். இப்படி போறது நம்ம முன்னேற்ற பாதை கலைத்து செல்லாது. நம்மை போன்ற ஒரு பழமையான சமுதாயத்தோட இடம் தான் சைனா. இன்னைக்கா சைனா தேவையில்லாம திரும்பி பார்க்குதா பாருங்க. சைனா முன்னால போகுது, நம்ம பின்னால பாக்குறோம், பின்னால போய்கிட்டே தான் இருப்போம். இவங்க மக்களுக்கு எது தேவையோ அதிலிருந்து மக்கள் கவனத்தை திருப்பி பல 100 ஆண்டுகள் பின்னால கொண்டு போனா என்ன ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னால கொண்டு போனா யோசிச்சு பாருங்க.
சாதியமும் வர்ணாசிரமும் தான் வரும். அதை திருப்பி மெய்ப்பிக்க கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சிகள் தான் இது எல்லாமே. 1000 வருஷத்துக்கு பின்னால போகணும், இந்தியா கிரேட்டா 1500 வருஷத்துக்கு பின்னால போகணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருப்பினா. 1500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாதியம் தலைவிரித்து ஆடிய காலம். அன்று இந்திய மக்கள் 100க்கு 90 பேர் அடிமைகளாகவும் கிட்டத்தட்ட நாய்கள் போல நடத்தப்பட்டார்கள். அந்த சூழ்நிலைக்கு தான் திருப்பி கொண்டு வர நினைக்கிறேன். அதுக்குதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பின்னால போன்னு சொல்றது. இதை மக்கள் கொஞ்சம் அவேரா இருந்துக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா அந்த நாட்டோட எஜுகேஷனோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் ஒரு வார்த்தை தமிழகத்தை பத்தி சொல்லும் போது பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டை வந்து நாங்க அப்படி ஆக்கிறோம். எப்படி ஆக்கிடுவீங்க? பீகார் மாதிரி ஆக்கிடுவீங்களா? எப்படி ஆக்கிடுவீங்க? உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஆக்கிடுவீங்களா? ஏன் நல்லா இருக்க ஒருத்தவங்க நல்லா இருந்து போவீங்க. இது எப்படி இருக்குன்னா ஜப்பான்ல போய் நின்று நம்ம ஆட்கள் போய் நின்று நாங்கள் ஜப்பானை இந்தியா மாதிரி ஆக்கிடுவோம்னு சொல்ல மாதிரி இருக்கு. ஜப்பான் நல்லா இருக்கு, அதே நீங்க இந்தியா மாதிரி ஆக்குறீங்கன்னு எல்லாரும் கேட்போம். அதே மாதிரி தான் கேட்கிறேன். நாங்க நல்லா இருக்கு, எங்களை பிஜேபி ஆளுற மாநிலம் மாதிரி ஆக்குறீங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது பாட்னால உள்ள ஏர்போர்ட்டுக்கு வெளியில காமிக்கிறோம். அது அவ்வளவு அழுக்கா அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அப்போ நீங்க அதே மாதிரிதான் தமிழ்நாட்டாக்க போறீங்களா? எந்த வட மாநிலத்தை எடுத்துக்கங்க, எந்த வட மாநிலத்தை நீங்க எடுத்துக்கங்க. தமிழகத்தோட கம்பேர் பண்ணி நிக்க முடியாது. சுத்தத்துல எந்த விஷயத்துலயுமே அவங்க நிக்க முடியாது. எஜுகேஷன்லயோ ஹெல்த்லயோ எந்த விஷயத்தையும் நிக்க முடியாது. அப்போ நீங்க வந்து சொல்றது வந்து பெருமை மாத்தல. நாங்கள் தமிழகத்தை மீட்டு அங்கமா எங்க ஆட்சி உள்ள மாநிலங்கள் மாதிரி மாத்திருவோம்னா அப்போ சாபம் மாதிரி இருக்கு. நீங்க உங்கள்கிட்ட வரம் கேட்கிற அட்லீஸ்ட் எங்களுக்கு சாபமாச்சு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் வாக்கு போட்டு மக்கள் ஏமாந்த மக்கள் வாக்கு போட்டு உங்களை ஆட்சியில வச்சிருக்காங்க, முடிஞ்சா நல்லாட்சி கொடுங்க. தண்ணியில அடிச்சுட்டு போகாத பிரிட்ஜு, தண்ணியில கரைஞ்சு போகாத டிராமு, இடிஞ்சு விடுற மாதிரி கட்டிட்டு இருக்கிற குகைகள், இதெல்லாம் பண்ணாம நீங்க கேவ் டனல்ஸ் இதெல்லாம் பண்ணாம நீங்க கொஞ்சம் முடிஞ்சா நல்ல உங்க ஊர்களை செய்யுங்க. எங்களுக்குள்ள வேலைகள் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். இப்ப இந்த அமைதியா இந்த எலெக்ஷன் கேப்ல பிஜேபி கவர்மெண்ட் ஒரு அழகான ஒரு சிந்து பாடல்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யாருக்குமே இது வெளியில வரல. நீங்க பாத்தீங்கன்னா சந்தீப் மித்தல் அவர்களை 2 விஷயத்துக்கு டிஜிபியா போட்டுக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி மாத்திட்டாங்க, சந்தீப் மித்தல் அவர்களை டிஜிபியா போட்டு ஆர்ம் ரிசர்வ். ஓகே, எலெக்ஷன் சமயத்துல ஆர்ம் ரிசர்வ் தேவைப்படும், ஆர்ம் ரிசர்வ் போலீஸ் தேவைப்படும், நீங்க அவரை போடுறீங்க. ஓகே. 2வது நைஸா ஒரு விஷயம் யாருக்குமே நீங்க யோசிக்கணும், இவருதான் யோசிச்சு பார்க்கணும். டிவிஎன்ஏசில அவர் டிஜிபியா போடுறாங்க. ஏன் இப்ப டிவிஎன்ஏசி போடணும்? டிவிஎன்ஏசிக்கும் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏன் சந்தீப் மித்தல டிவிஎன்ஏசிக்கும் டிஜிபியா போடுறாங்க? ஏன்னா உங்களுக்கு நல்ல தெரியும், இப்போ KN நேரு வழக்குல ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் போட்டு அது கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண போட்டிருக்காங்க அப்படின்னா, இதான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீயா இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கவர்மெண்டோட பாக்கெட்ல இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் இதுதான், நீங்க மறுக்கவே முடியாது. ஏன் எலெக்ஷன் கமிஷன் டிவிஎன்ஏசியோட டிஜிபியோட மாத்தணும்? ஏன்னா இதை வச்சு இந்த சந்தீப் மிட்டலை வச்சு நேரு மேல FIR போட்டுருவாங்க. அதுக்கு சந்தீப் மிட்டலை பயன்படுத்துவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால போடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். மக்களை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 23 மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் முடியாது. மே 4 எலெக்ஷன் கவுண்டிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஹஸ் பீன் வித்ட்ரான். அது வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தான் இருக்கும், ஈஸி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி போடணும்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஈஸியால் நியமிக்கப்பட்ட சந்தீப் மிட்டலை வச்சு FIR ஃபைல் பண்ணுவாங்க. FIR ஃபைல் பண்றது பண்ணாதான் தப்புன்னு சொல்ல, அது கோர்ட்ல ஒரு நடைமுறைகள் இருக்கும்போது அதுக்கான ஒரு டிஜிபியை மாத்தி எலெக்ஷன் கமிஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு KN நேரு மேல FIR போடுறதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்ப அதை யாரு செய்ய சொல்லியிருப்பா? யார் செய்ய சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இதை பண்ணுது? அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் நடுநிலைமையான எலெக்ஷன் கமிஷனா? நேற்று கூட உங்க நான் போட்ட ஆந்திரால என்னெல்லாம் நடந்துச்சு, அது சரியா தவறா, அதை விசாரிக்கப்பட வேண்டும், அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மையான நான் பேசினேன். அப்ப இங்க பாருங்க, ஆர்ம் ரிசர்வ் போலீஸ்க்கு அவர் போட்டா நான் ஒத்துக்கிறேன். டிவிஎன்ஏசி லஞ்ச ஒழிப்புத்துறை எலெக்ஷன் டிஜிபி அவங்க போட்டாங்கன்னா அப்ப யார் சொல்லி போட்டாங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லையா? அங்க கேஸ் பெண்டிங்ல இருக்குமே, நான் தான் டிஜிபி ஆஃப் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு மிட்டல் FIR போடுறாரா இல்லையாரான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கப்புறம் நேரு அரெஸ்ட் ஆறாருலாம் 2வது விஷயம். இதை யார் செய்யணும்? நார்மலாக இயற்கையாக அந்த போஸ்ட்ல ஃபுல் சார்ஜ்னு சொல்லுவோம், அந்த ஃபுல் இன்சார்ஜ்ல இருக்கிற ஆள் தான் செய்யணும். இந்த இழப்பட்ட கேப்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனை போட்டு சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயத்த, ஒரு விஷயத்த சார் கோர்ட்ல இருக்க விஷயத்த நீங்க இப்படி செஞ்சுட்டு போறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட அடிவருடியாகவும் பாக்கெட்ல உட்கார்ந்து இருக்கிறது. இது உங்களுக்கு நல்லபடியாகவே தெரிகின்றது, வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடியார் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பயங்கர ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எங்க போனாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் இப்ப பழைய மாதிரி இல்லாம கொஞ்சம் அவர் கொஞ்சம் பர்சனல் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு, அது ரசிக்கும்படியாக இல்லை. அப்ப பெண்களோட பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு அது ஒரு சிரிப்பு தான் வரும். எல்லா நாட்டிலும் ரேப் நடக்கத்தான் செய்யுது,
இது நடக்கத்தான் செய்யுது. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு மோசமா போகல. ஏன், நம்ம கவர்னர் RN ரவி இருக்கிறார் இல்லையா, நம்ம கவர்னர் RN ரவி இருந்தார். அவர் ஒரு மீட்டிங்ல நார்த் ஈஸ்ட்ல இருக்கும்போது பேசுறாரு, நம்ம பிள்ளைங்க எங்க நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் அவங்க பொம்பளை பிள்ளைகள் டெல்லிக்கு அனுப்புனா டெய்லி போன் பண்ணி பயந்து பயந்து பேசுவாங்க. ஆனா அதே தமிழ்நாட்டுக்கு அனுப்புனா பிள்ளை சேஃபா இருக்கும்னு நினைப்பாங்க. இதை யார் சொன்னது? ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, குதிரையின் வாயிலிருந்து வந்த மாதிரி நம்மள கிளிகள் தமிழ்நாட்டுல அது சரியில்லை இது சரியில்லை, மூச்சுக்கு 300 ரூபா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே அனல் பறக்கிற மூச்சோட அவர் பேசுறாரு. அந்த ரவி அவர்கள் சொன்னதே இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. சரி, அப்படி சொன்னவங்க நிலைமை என்னன்னு பார்ப்போம். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெரிய ரேப் கேஸ் நடந்துச்சு. அது அப்ப பிஜேபி MLA குல்தீப் செங்கர்னு ஒருத்தர் மேல நடந்துச்சு. ரேப் பண்ணவங்களோட விட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருந்தவங்க மத்தவங்களை கொண்டு சாட்சி கொடுத்தவங்க மேல காரை ஏத்தி இப்படிலாம் கொடுமை நடத்தினவர் அவர் அப்புறம் பதவி விலகிட்டாங்கன்னு பேசுவாங்க. நடத்தி இன்ன வரைக்கும் அந்த குடும்ப ஆபத்துலாம் இருக்கு, இப்ப செத்து போயிட்டாங்க. சாட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. யார்? ஒரு பிஜேபியோட MLA தமிழ்நாட்டில் அப்படியே நடக்குது. போராடி கொண்டிருந்த ஃபார்மர்கள் விவசாயிகள் மீது கார் ஏற்றிட்டு ஒருத்தர் கொண்டார். ஒரு MLA பையன், பெரிய MLA மினிஸ்டர் அவர் பிஜேபியில, அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஒரு லாலஸ்னஸ், சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தரமான தர்பாரை தான் ஒரு சட்டம் ஒழுங்கு என்று சொன்னார்கள் என்றால் அந்த சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு தேவையில்லை, தமிழகத்தில் எங்களுக்கு தேவையில்லை. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் சில சம்பவங்கள் நடக்குது. ஆனால் நிச்சயமாக மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழகம் கண்ணில் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுதான் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் அரசியல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, மக்கள் ஓட்டு போடுறதுனால கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எப்படி முன்னேறி இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் குறை சொல்றான்னா, முதல்ல செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், உன் வீட்டை சரி செய்து கொள் சொல்லக்கூடிய நமக்கு அந்த தைரியம் வேணும். ஒரு சில பேர் பீகார்ல இருந்து நேற்று உட்காந்து வான்னு பேசுறான், நானும் தமிழன்னு பேசுறான். என்ன பேச அப்படி இருக்கிற தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, போடா உடனே இங்க வர சொன்னா, போடா பீகாருக்கு போ, சோத்துக்கு வழி இல்லாம தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல படிச்சு தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை குறைச்சல போ, ஒண்ணு யாரு வேண்டாம்னா. நீங்க இல்ல தமிழ்நாட்டோட எக்கானமிக்கு நீங்க எந்த விதமான ஒரு பெரிய ஏற்றுமதி செய்ய போறது இல்ல. நீங்க செய்யற வேலை இவர் செய்யற வேலை இன்னொருத்தர் செய்ய முடியாதுங்கிற ஒரு பெரிய வேலை நீங்க செய்ய போறது இல்ல, தேவையில்லை. தமிழகத்தை குறை கூறு போன முதல்ல ஒரு வார்த்தை கேளுங்க, போடா மாநிலத்தோட நிலைமையை பாடுறான்னு கேட்டு பாருங்க, கேட்டு பழகுங்கள். அப்பொழுது இந்த மாதிரி எச்சைக்கு தன்னை விற்கின்ற நாய்கள் அதுக்கப்புறம் குலைக்காது. நான் யார சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பல மாநிலங்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு சோத்துக்கே வழியில அங்க வியாபாரம் பண்ண முடியாம அங்க இது பண்ணாம இங்க வந்து இங்க சம்பாதிச்சு தமிழ்நாட்டிலே அது சரியில்லை, தமிழ்நாட்டுல இது சரியில்லை, போங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? இங்க இருக்கிறவங்க வஞ்சிச்சுட்டு அவன் இடத்த வாங்கிட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொல்றா? முதல்ல மாநிலம் எப்படி இருக்கு பாட்டு கேட்டு பழகுங்க. ஆமா சார் கருணாநிதி சேரல சார், ஜெயலலிதா சேரல சார், எம்ஜிஆர் சேரல சார், பேசாதீங்க. மாநிலத்துல என்னடா சரியா இருக்குன்னு கேளுங்க. என் மாநிலத்தை வந்து பார், மாநிலத்துல என்ன சரியா இருக்குன்னு கேளுங்க. நம்மளுக்கு விரல் நீட்டி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மாநிலமே கிடையாது. கேரளாக்காரன் கூட கிடையாது. அவனுக்கு அவன் ஊர்ல வேலை வாய்ப்பு கிடையாது, வெளியில போய் தான் பொழைக்கணும். எல்லாம் இருக்கின்ற ஒரே மாநிலம் இந்தியாவில நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது தமிழ்நாடு தான், வேற மாநிலம் கிடையவே கிடையாது. நீங்க பொழைக்கினாலும் தமிழ்நாட்டுல பொழைக்குது. கடந்த 40 ஆண்டுகள் இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகமா வந்திருக்கா, நிச்சயமா வரத்தான் செஞ்சிருக்கு. கண் முன்னால் நாங்கள் பார்த்தவனால் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அடுத்த திருவாளர் விஜய் அவர்கள் பாருங்க, இப்ப காரைக்குடிக்கு போறாரு. பிளைட்ல வந்து இறங்கி, ஒரு பிரைவேட் பிளைட்ல வந்து இறங்கி மதுரையில இறங்கி அங்க இருந்து காரைக்குடிக்கு போறாரு. அவர் ஒரு விஷயங்களை போலீஸும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கூட்டம் அங்க இருந்து கூட போய்கிட்டே இருக்குங்க. ஒரு இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துல ஒரு கூட்டம் நின்றுணும், நிப்பாட்டிருந்தவங்க கூட ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொரு கூட்டத்தை பைக்ல கூட்டிக்கிட்டே போறாரு. அங்க இருந்து இன்னொரு கூட்டம் எப்படி கூட்டிக்கிட்டே போனா கூட்டம் கூட இருக்க மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும். இது பர்பஸா அவங்க பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதை போலீஸ் தடுக்க வேண்டிய இடத்துல போலீஸும் தனியா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. சில போலீஸை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கும். எவனோ ஒருத்தன் வர்றான், ஒரு விஜய் வரான், ஒரு சிஎம் வரும், காலையில உச்சி வெயில் 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உச்சி வெயில் அப்படியே அந்த சாக்கு துணி மாதிரி அந்த காக்கி சட்டையை போட்டு அவன் நிக்கிறான். பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. குரங்கு மாதிரி உள்ளவன் முன்னாலேயே பேக்வேர்ட்லயே ஓடுறானுங்க. இவங்களை நீங்க என்ன கணக்குல நிச்சயிப்பீங்க? ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா யாரு கிட்ட பேர்? இவர் சொல்லிட்டு பாரு, என்னால இது அந்நிய நாட்டு சதின்ற அந்நிய நாட்டு சதி, அமெரிக்கா சதி, ட்ரம்ப்புக்கு வந்து என்ன பார்த்து பயந்துட்டாருப்பாரு. இவர் அடுத்து இன்னொன்னு சொல்லுவாரு, புட்டின் என்ன பார்த்து பயந்துட்டாரு. அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர் இவரு. ஆகும்போது இவரை பார்த்து யாரும் பயப்படுறாங்க, இவரை பார்த்து பயந்துக்கிறாரு. அதான் ஒரு சிச்சுவேஷன், உண்மையான சிச்சுவேஷன். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லா இடத்துக்கும் வர்றாங்க, போறாங்க, அங்க தங்குறாங்க. தலைவர் தலையில இடியே விழுந்தாலும் பிரைவேட் விமானம் பிடிச்சி பனையூருக்கு போயிடுவார். பனையூருக்கு போயிட்டு தான் அடுத்த ஊருக்கு வருவார். எங்கேயும் ஓவர் நைட் ஸ்டே பண்ண மாட்டார். ஐயா ஓவர் நைட் ஸ்டே பனையூர்ல தான் பண்ணுவார். அதுதான் ஐயாவோட நிலைமை. உங்களுக்கு நீங்க பாருங்க, பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக இருக்கின்றது. இன்னும் தமிழ்நாட்டில் இப்படி மக்கள் இருக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு வருத்தமும் அவர் அவலமும் இருக்கு.
தூக்கிட்டு அப்படியே நான் வாயை பிறந்துட்டு பின்னாலேயே போறது. அவன் திரையில் நடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அவர்கள் செய்கின்ற ஒரு காரியமும் அதுல உண்மை இல்லை. வர 10 பேர் அடிக்க முடியுமா? இதை நீங்க சினிமாவை பார்த்து அவர் அநியாயத்தை தட்டி கேட்கிறாருன்னா சினிமாவில் என்ன நடக்குதோ அதுக்கு நேரா பாசிட்டிவா வெளியில இருப்பாங்க. சினிமா உலகம்ங்கிற ஒரு வித்தியாசமான உலகம். உங்களுக்கு எங்க பார்த்தா நீங்க பார்த்தாச்சு இதையா பார்த்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்துல ஒருத்தர் நீங்க ஆராதனை செய்தீர்கள் என்றால் ஆராதனை செஞ்சுக்க, உங்க வீட்டுல செஞ்சுக்கங்க. ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இருக்க. இதுதான் இன்றைக்கு உள்ள மக்கள் நாம எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நமக்கு அதை யார் செய்வார்கள், என் நிலைமை என்ன, என் நிலைமை யார் மேம்படுத்தி கொண்டு வரனா, என் சமுதாயத்தின் நிலைமை யார் மேம்படுத்தி கொண்டு வரணும் பாருங்க. என் சாதிக்கார மேம்படுத்தி கொண்டு வரணும், சாதிக்காரனுக்கு போடுங்க. இல்ல இன்னொருத்தன் பண்ணுவோம்னா இன்னொருத்தனுக்கு போடுங்க. ஆனால் சினிமாக்காரர்கள் தங்களை வளப்படுத்தி கொள்வார்களே தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதை மட்டும் நீங்க மனசுல நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு உலக விஷயத்துக்கு நம்ம போனோம்னா ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தியை தொடர்ந்து விடுறேன்னு சொல்லிடுச்சு. தொடர்ந்து கூட சொன்னாலும் மழை பெஞ்சால் தூவான ஓயிலங்க மாதிரி அவங்க இன்னொரு சரத்தை வைக்கிறாங்க. ஈரான் லெபனான இஸ்ரேல் நிப்பாட்ட வரைக்கும் நாங்க விட மாட்டேன், இப்ப 15 கப்பல் தான் விடுவேன், இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அதனால இந்த பிரச்சனை இப்போதைக்குள்ள முடிவது போல தெரியவில்லை. அமெரிக்காவோட தாம்பங்குக்கு அக்ரிமெண்ட் பேச்சு உனக்கும் எனக்கும் தான், நீ எதுக்கு லெபனான இழுக்கிற, அது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் அமெரிக்காவும் பேசுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியல. சரி, நம்ம நாட்டு நிலைமையும் இதுதான், தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம். உலக நிலைமையுமே சரியில்லை. ஆக மொத்தம் உலகத்துக்கே இன்னைக்கு சனி பிடிச்சிருக்க, உலகம் முழுசும் சனி பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.